வீடு கட்டும்போது நம்ம ஃபவுண்டேஷன் வந்து எவ்வளோ ஆழத்துக்கு போடணும், அல்லது என்ன மாதிரியான மண் கிடைச்சதுன்னா அது கெட்டியான மண், அது மேலே அந்த ஃபவுண்டேஷன் உட்கார வைக்கலாமா அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்ட்ரோடக்டரி ஐடியாவுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். என்ன மாதிரி ஃபவுண்டேஷன் போடணும், என்ன மாதிரி மண் நம்ம கிடைக்கிற வரையும் நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்க. இது வந்து ஏற்கனவே எக்ஸ்கவேஷன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சைட். இந்த சைட் ஒரு 1500 சதுரடி கொண்ட ஒரு வீடு கட்டுறதுக்கானது. இந்த மண்ணு பாருங்க, களிமண். இது சரியா வராது. இந்த மண்ணு பாருங்க, இந்த ஒயிட்டா கிரே கலந்த மாதிரி வருது. இந்த மண் அருமையான மண், சின்ன சின்னதா பெபிள்ஸ் கலர்கள்லாம் இருக்குது. இது நல்ல மண். இதுல நம்ம இந்த மண் கிடைக்கிற வரையும் நம்ம ஃபவுண்டேஷன் எக்ஸ்கவேஷன் பண்ணணும். பக்கத்துல பாருங்க மறுபடியும் களிமண், அந்தாண்ட பாருங்க செம்மண். இது பாருங்க, அது ரெண்டும் கலந்த மாதிரி கருப்பு மண் செம்மண் கலந்து இருக்குது. இது பாருங்க, இந்த வேர்லாம் கலந்த மாதிரி இந்த மண் வருது. இந்த மாதிரி மண்ணெல்லாம் மேல பூமியோட மேல்மட்டத்தில் இருக்கும். அந்த மண்ணெல்லாம் கம்ப்ளீட்டா எக்ஸ்கவேஷன் பண்ணி வெளியே எடுத்து போட்டுறணும். இந்த மாதிரி தான் சைட்டு பாருங்க. சைட்டு எக்ஸ்கவேஷன் பிட்டெல்லாம் வெட்டி வச்சிருக்குது. இதுல வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கிரில் எல்லாம் இறக்க போறாங்க. இது பாருங்க, பின்னால் ஒரு கிராக் அந்த ஃபவுண்டேஷன் பக்கத்து காம்பவுண்டு. இது ஏன் இப்படி வருதுன்னா, இந்த மாதிரி மேல இருக்கிற களிமண் மேலையும் இந்த வேர்கள் இருக்கிற பகுதியிலையும் ஃபவுண்டேஷன் போட்டு இந்த காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க. அதனால அந்த பிரச்சனை வந்திருக்கு. நம்ம மெயின் பில்டிங் கட்ட போறோம், நல்லா கேர்ஃபுல்லா கட்டணும் இல்லையா? அதை பாருங்க, மறுபடியும் மண்ணு பாருங்க, வெள்ளை மண் வந்திருக்கு, கிரே மண். இது பாருங்க, இந்த ஆக்சுவலா எக்ஸ்கவேஷன் பண்ணனது அப்படியே ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கு. இது பாருங்க, அந்த கால் நிக்கிறாரு பாருங்க, கால் கிட்ட பாருங்க சின்ன சின்னதா கொஞ்சம் மதுரப்பாறைன்னு சொல்லுவாங்க, கல் மாதிரி இருக்கும், எடுத்து ஸ்டோன் மாதிரி இருக்கும், எடுத்து அடிச்சோம்னா தூள் தூளா போயிடும். அந்த மாதிரி மண்ணு கிடைக்கிற வரையும் நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ணிடணும். அதையும் விட டீப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், அது அந்த அளவுக்கு தேவையில்லை. இதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து நம்ம எக்ஸ்கவேஷன் நம்ம சரியான அளவுக்கு வந்துட்டோமா வரலையா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா. இந்த நான் கொடுத்துருக்க இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.